ஒய்டி குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் கேட்குறதுக்கு இனிமையாகவும் பார்க்கறதுக்கு ருசியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு உலகில் உள்ள 5 ருசியான உணவுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவின் உணவான மீட் பாய். ஆஸ்திரேலியர்கள் இதை விரும்பி சாப்பிடுவாங்களாம். ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பைகளை சாப்பிட்றாங்க. மீட் பாய் ஆனது இறைச்சி மற்றும் பிற சுவையான கலப்படைகளை நிரப்பி செய்யப்பட்டது. மீட் பாய் ஆனது பெரும்பாலான யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கானா, நயகரா, யூரோப்பு, நியூசிலாந்து, கனடா, ஜிம்பாப்வே மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் உள்ள மீட் பாய் ரொம்ப ருசியாகவும் மற்றும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆஸ்திரேலியா போனீங்கன்னா மறக்காமல் இந்த மீட் பாயை சாப்பிட்ருங்க. ஆஸ்திரேலியா நாட்டின் தேசிய உணவான ஆப்பிள் ஸ்ட்ரூடல். ஆஸ்திரேலியர்கள் பிற்பகல் காப்பியுடன் இதை சாப்பிடுவதை விரும்புவாங்க. இந்த ஆப்பிள் ஸ்ட்ரூடலானது அமெரிக்கன் பையோட நெருங்கிய ஆப்பிள் கலவை நிரப்பி செய்யப்பட்டதுமா இருக்குது. இந்த ஆப்பிள் கலவையில் ஆப்பிள், சர்க்கரை, லவங்கப்பட்டை, ரொட்டி துண்டுகளால் ஆனது. அந்த ஆப்பிள் ஸ்ட்ரூடலின் அடிப்படை மாவானது எண்ணெய், மாவு மற்றும் உப்பு ஆகியவற்றை கொண்டு உள்ளது. இருப்பினும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு செயல்முறை இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் பிடிச்ச எல்லாருக்கும் நீங்கள் ஆஸ்திரேலியா போனீங்கன்னா நிச்சயமாக ஆப்பிள் ஸ்ட்ரூடல் சாப்பிட்டே ஆகணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெல்ஜியம் நாட்டை சார்ந்த முசல் ஃப்ரைஸ். நமக்கு தெரிந்தபடி யுஎஸ்ஏ நாடுகளில் பர்கர் அண்ட் ஃப்ரைஸ் பொதுவாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெல்ஜியம் நாட்டில் இந்த முசல்ஸ் அண்ட் ஃப்ரைஸை பொதுவாக சாப்பிடுவாங்களாம். பெல்ஜியம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 25 முதல் 30 டன் முசல்ஸ்கள் இந்த முசல் ஃப்ரைட்காக சாப்பிட்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பெல்ஜியம் வேஃபல்ஸ் தெரியும்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போது பெல்ஜியம் நாட்டில் இந்த முசல்ஸ் ஃப்ரைட்ஸையும் பொதுவாக சாப்பிடுவாங்க, தெரிஞ்சுக்கலாம். பிரசிலியன் புடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்க அமெரிக்கன் புடிங் மாதிரி இருந்தாலும் இந்த பிரசிலியன் புடிங் மிகவும் சாஃப்டான டெக்ஸ்சர் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது பிரேசில் நாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா கஃபேலையும் எல்லா உணவகத்திலும் இதை பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. முட்டை, சர்க்கரை, கண்டென்ஸ் மில்க் மற்றும் பாலை உபயோகித்து செய்கிற ஒரு ரெசிபி தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு உணவகத்துக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், யார் நிஞ்சா ஹட்டோரி பார்த்துருக்கீங்க? நிஞ்சா ஹட்டோரி பார்த்தோம் எல்லாருக்கும் இந்த ஃபுட் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் நாட்டை சேர்ந்த ரேமன். இந்த ரேமன் என்பது ஒரு ஜாப்பனீஸ் நூடல் சூப். ரேமனில் பொதுவாக இறைச்சி, உலர்ந்த கடல் பாசி, சோயா சாஸ் மற்றும் வெங்காயத்தை சேர்த்து செய்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியான செயல்முறை இருக்குது. நாமளும் ஒரு காலத்தில் நம்ம ஊர்லேயே நம்ம ரேமன் சாப்பிட்ருக்கோம். யார் யார் டாப் ரேமன் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட், இந்த வீடியோவில் பார்த்த பிடிச்ச ஃபுட் நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஃபுட் பிடிக்கணும் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய ஃபுட் பற்றின வீடியோ நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம ஊர்லேயே ஒரு ஃபுட் இருக்கிறதே ரொம்ப டேஸ்டியாக மற்றும் ஹெல்த்தியாக, இதை செய்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அப்படிப்பட்ட ஃபுட் நம்ம ஊரில் இருக்குது. அது என்னென்னா நம்ம ஊர் பழைய சாதம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்த எல்லா ஃபுட்டும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கூட ஆகலாம் செய்கிறதுக்கு. பட் ஆனால் நம்ம ஊர் பழைய சாதம் தான் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகுது. இதை சாப்பிட்ட பெரியவங்க தான் ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறாங்க. ஸோ இருக்கிற பெஸ்ட்டு ஃபுட் எதுனா நம்ம ஊர் பழைய சாதம் தான். ஓல்டு இஸ் கோல்டு எப்போவுமே. இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.